ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்? அழகு என்பது நம்ம சுற்றி எல்லா இடத்துலையுமே இருக்கு. நம்ம எங்கள் வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து இப்படி நான் அலங்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நீங்களும் பாருங்கள் ஸ்டார்ஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். பார்த்துக்கிட்டிங்களா? இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கீழே இறக்கிட்டு எல்லாம் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து சுத்தம் செஞ்சு நம்ம கடவுளை நான் என்னுடைய பூஜாரியை, எங்கள் வீட்டு பூஜாரியை பாருங்கள், கொஞ்சம் க்ளீன் பண்ண போகிறேன். அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. கடவுளை அழகுபடுத்துவோம் வாங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் இப்போ கீழே இறக்கிட்டேன். எல்லாமே இப்போ கீழே இறக்கி வச்ச பிறகு எல்லாத்தையும் தண்ணி தொட்டு துடைச்சிடணும், சுற்றி துடைச்சிடணும். கீழே எல்லாம் இறக்கியிருக்கேன் பாருங்கள், எல்லாமே இருக்குது பாருங்கள். இது எப்பயுமே இதுவும் மாதத்துக்கு ஒரு தடவை நான் இதையும் க்ளீன் பண்ணிவிடுவேன். சுத்தமாக சாமி ரூமை நம்ம எப்பொழுதும் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு தெய்வத்தை நம்ம அழகாக வச்சுக்கணும், அதுக்கப்புறம் நம்மளை அழகாக வச்சுக்கணும். நம்ம வீடும் அழகாக இருக்கணும், நம்மளும் அழகாக இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் அழகாக இருக்கணும். ஓகே ஸ்டார்ஸ், எப்பயுமே படைக்கிற அன்னைக்கு துடைக்கவே கூடாது. நாளைக்கு படைக்கிறோம்னா நாளே எல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா ஒட்டடை அடித்து தூசி இல்லாமல் தண்ணி தொட்டு தொடச்சி நம்ம பேப்பர் போடணுன்னாலும் போட்டு நல்லா அழகாக நம்ம அடிக்கிடணும். இதை என்றைக்குமே செய்யணும், மறந்துடாதீங்க. அப்படி நாளைக்கு நம்ம படைக்கிறோம், நாள் உடம்பு சரியாமல் போயிடுச்சு, செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் சாதாரணமாக தொடச்சிட்டு கூட நீங்கள் அன்னைக்கு படைக்கலாம். ஆனால் மறுநாள் படைக்கிற அன்னைக்கு நீங்கள் தண்ணி தொட்டு துடைக்கிறதோ அது செய்கிறது இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. என்றைக்குமே படைக்கிறது நாளைக்குன்னா நாளே எல்லாமே செஞ்சு முடிச்சிடணும், அப்புறம்தான் நீங்கள் படைக்கணும். படைக்கிற அன்னைக்கு மட்டும் செய்யவே கூடாது, செய்யாதீங்க அந்த தப்பை. ஓகே, தொடச்ச பிறகு வெறும் கபோர்டில் நம்ம சாமி ஜாமான்கள்லாம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு காலண்டர் பேப்பர்லாம், பழைய காலண்டர்லாம் இருக்குல்ல, அதில் மேகசின் புக்ஸில் கூட நல்லாயிருக்கும் பேப்பர்ஸ்லாம், அந்த மாதிரி உள்ள பேப்பர்ஸ்லாம் எடுத்து கூட இதுமாரி போட்டு தான் அது மேலே தான் நம்ம அழகாக வைக்கணும். இப்போ நான் இது பழைய காலண்டர் தான், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலண்டரு. இதில் பெருமாள் ஃபோட்டோன்னு நினைக்கிறேன், அவங்க தான் இருக்காங்க. இதில் ஒரு பேப்பரை, இது கடவுள் முகம் இருக்கிறதுனால இதையே நம்ம வச்சு இதுக்கு மேலே நம்ம அடிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நான் அடுக்கியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அடிக்கியிருக்கேன் பாருங்கள். இது பார்க்கவே அது கொஞ்சம் பார்க்க அழகாகவும் இருக்கும். இது பூஜை அறைக்கு தெய்வம் உள்ள படங்களாகவே கீழே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு எல்லா ஃபோட்டோவும் தொடச்சிட்டு கழுவிட்டு அழகாக பொட்டு வச்சு இதில் எப்படி அடுக்கிறோங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது பிள்ளையார், இதுவும் பிள்ளையார், இது சாய்பாபா சிலை, சரஸ்வதி அம்மா, ஒரு சரஸ்வதி, குட்டி சரஸ்வதி, பெரிய சரஸ்வதி, டிக்ஷனரிக்கு மேலே வச்சுருக்கேன் சரஸ்வதி. இது பெரிய ஃபோட்டோ. இது ஈரோடு கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே ஸ்வர்ண ஆக்ரோஷ பைரவ இயந்திரம் வித்துச்சு, அதை வாங்கிட்டு வச்சுருக்கோம். இது கோயிலில் கொடுத்தாங்க. எங்கள் கோயிலில் இந்த சிவன் ஃபோட்டோவும் குங்குமத்துணூரும் கொடுத்துருந்தாங்க. இது தென்பாதி முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தப்ப துணூர் குங்குமத்தோட இதையும் கொடுத்துருந்தாங்க. இது
திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருந்தோமா, அப்போ இந்த முருகன் ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்தோம். அந்த அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து இதை வாங்கிட்டு வந்து கும்பிட்டுருக்கோம். இது வந்து கும்பம் வந்து குட்டி கும்பம் வந்து கடையில் விற்றுட்டு இருந்துச்சா, அழகாக இருக்குன்னு இதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். நம்ம விசேஷ நாள்லாம் கும்பம் வந்து நம்ம ரெடி பண்ணி வைப்போம். இது ரெகுலராகவே நம்ம கூடவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காக நான் அதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து சரஸ்வதி கோயிலுக்கு வருஷம் வருஷம் போகும்போது சிலையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ குட்டி சிலை, அடுத்த முறை வந்து பெரிய சிலை வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இது வந்து பிள்ளையார் ஒரு கல்யாணத்துக்கு எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. இது லக்ஷ்மி அம்மா எங்கள் ஊர் கோயிலில் தான் வாங்கினது. திருப்பதி கோயிலுக்கு போகும்போது இந்த ஃபோட்டோவும் இந்த சிலையும் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து எனக்கு ஒரு gift கொடுத்தாங்க. அது ஒரு பிள்ளையார் விளக்கு மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். இது வந்து குபீரர், இது வந்து குதிரை. இது ரெண்டுமே வந்து இவங்க வந்து வடக்கு பார்த்து வைக்கணுமேங்கிறதுனால வடக்கு பார்த்து 2 பேர் இருக்காங்க. ஓரளவுக்கு வந்து தொடச்சிட்டு எல்லா ஃபோட்டோவும் எப்படி இருக்கணுமோ அதன்படி அழகாக அடுக்கியிருக்கேன். இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது, அதெல்லாம் செஞ்சுட்டு நான் தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் அந்த லக்ஷ்மி ஃபோட்டோ வந்தும் வடக்கு பார்த்து தான் இருக்கணும், குபீரரும் வடக்கு பார்த்து தான் இருக்கணும். ஆனால் வந்து குபீரர் வந்து செல்ஃபில் வந்து வடக்கு பார்த்த மாதிரி வச்சுட்டேன். இவங்கெல்லாம் வந்து கிழக்கு பார்த்துருக்காங்க. லக்ஷ்மி ஃபோட்டோவை வைக்கிறதுக்கு மட்டும் வடக்கு பார்த்து இடம் இல்லை, அதனால் வந்து அவங்களையும் கிழக்கு பார்த்து வச்சுட்டேன். சரஸ்வதி ஃபோட்டோவும் லக்ஷ்மி அம்மாலாம் எல்லாமே கிழக்கு பார்த்தே வச்சாச்சு. வடக்கு பார்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால் வச்சுட்டேன். அப்படி இருந்தும் குபீரர் ஃபோட்டோ வந்து பெரிய ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அந்த ஃபோட்டோவை அந்த டோருக்கு மேலேயே ஒரு குபீரர் ஃபோட்டோ பெருசாக இருக்கும். நான் உங்கள்கிட்ட போய் நேசன்ட்டு காட்டுறேன் பாருங்கள். அங்கே ஒரு இடம் இருந்தது, அந்த டோருக்கிட்ட இடம் இருந்ததுனால அது வடக்கு பார்த்து அந்த குபேரர் ஃபோட்டோ மட்டும் ஒட்டியிருக்கேன். அதுக்கு கீழே நம்ம ஒட்டிகிட்டு போக முடியாதுன்னு ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் ஒட்டியிருக்கேன். இந்த லக்ஷ்மி அம்மாவுக்கு வடக்கு பார்த்து இடம் இல்லாதனால அவங்கள மட்டும் கிழக்கு பார்த்தே வச்சுட்டேன். ஆக்சுவலாக ஸ்டார்ஸ் வடக்கு பார்த்து தான் குபீரரும் லக்ஷ்மி அம்மாலாம் வைக்கணும், அதுதான் முறை. ஆனால் நம்ம வந்து இடம் இல்லாததுனால நான் வந்து சின்னோண்டு ஃபோட்டோ தானே லக்ஷ்மி அம்மா ஃபோட்டோங்கிறதுனால நான் அப்படி வச்சுட்டேன். இன்னும் சப்போஸ் நீங்கள் பெரிய ஃபோட்டோவாக வாங்குறீங்க, லேமினேஷன் ஃபோட்டோ மாதிரிலாம் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செய்து வந்து வடக்கு பார்த்து வைங்க, வடக்கு பார்த்து தான் வைக்கணும். நான் வந்து வீடு நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ கட்டினோம்னா நாங்கள் தனியாக எப்படி எப்படி வைக்கணுமோ அதெல்லாம் வந்து யோசித்து வைப்போம். அதையும் நான் உங்கள்கிட்ட வீடியோ மாதிரி உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் காட்டுறேன். இப்போதைக்கு இந்த குட்டி பூஜை அறையை எப்படி அலங்கரிப்பதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் படியாமல் இருக்கிறதுக்காக இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருக்கேன். இதில் வந்து சந்தனம் இருக்குது, சாம்பிராணி, பாரத் சாம்பிராணி, கொஞ்சோண்டு தேன் இதில் இருக்கும். இதில் தேன் வச்சுருக்கோம். இதில் வந்து கல்கண்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பூஜை அறையில் இதெல்லாம் இருக்கணுமே, ரொம்ப இருக்காது. தேன்லாம் பாருங்கள் கம்மியாக இருக்கும். இதில் வந்து கட்டி மஞ்சள் இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். அதோட இதுவும் ஒரு ட்ரெஸ்க்குள்ள பாக்ஸ் இருக்குல்ல, அட்டை பாக்ஸ், இதில் வந்து வெட்டி வேறு கொஞ்சோண்டு, பன்னீர், இது வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி, இது சைக்கிள் பிராண்ட் பத்தி, இதில் வந்து பச்சை கற்பூரம் இருக்குது. பச்சை கற்பூரம் வந்து தூளாக பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது பச்சை கற்பூரம் வந்து சூடம் மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். இதில் வந்து ஏலக்காய் கொஞ்சோண்டு இருக்குது. இதில் கிராம்பு கொஞ்சோண்டு இருக்குது. இது வந்து குங்குமம், இது கரிமஞ்சள் 2. இதெல்லாம் வந்து இது இந்த பாக்ஸில், இந்த பாக்ஸை நிறையா உள்ளதெல்லாம் வந்து வேறு இடத்துல வைப்போம். இது வந்து அப்பப்போ யூஸ் பண்ணணும்ல, அப்பப்போ சாமி ரூம்லேருந்து இதெல்லாம் இருக்கணுமேங்கிறதுக்காக இது டெய்லி யூஸ்க்கு எடுத்துக்கிற மாதிரி உள்ள பொருளை மட்டும் பூஜை அறைக்கு பக்கத்துலேயே வச்சுருப்போம். பாக்கி எல்லாமே நிறையா உள்ளதெல்லாம் அது வேறு இடம் வச்சுருப்போம். இதில் உள்ளதெல்லாம் தீந்து போன பிறகு அதுலேருந்து எடுத்து வச்சுக்க வேண்டியதான். குபேரர் ஃபோட்டோ ஒட்டி இருக்க வடக்கு பார்த்து இது பாருங்க, ஸ்டார் அழகா
மாற்றியாச்சு. நல்லா சுத்தம் பண்ணி இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் எல்லாத்தையும் வச்சாச்சு. பாருங்க, இங்கே பாருங்க, கீழெல்லாம் பாருங்க. இந்த பூஜை அறை அழகாகி விட்டது. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராகி விட்டதா? இது வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் ஒன்று தான் இருக்கிறதுனால நாங்கள் வந்து சார்ஜ் போடுறதுக்காக ரெண்டு பாக்ஸ் வச்சு அதில் சார்ஜ் போடுறதுக்காக இங்கே ஒரு டேபிள் போட்டு அதில் வச்சுருக்கோம். ஏன்னா அதுக்காக தேவைப்படும்ன்ட்டு இந்த வெறும் எம்டி பாக்ஸ் தான் அதில் சும்மா வச்சுருக்கோம். பக்கத்துலேயே வந்து ஜோவி பாப்பாவோட புக்ஸு, அவங்க வந்து அன்னன்னைக்கு வேணுங்கிற புக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு மீதி உள்ள புக்ஸை வந்து சாமி ரூம் பக்கத்துலேயே வச்சுப்பாங்க. அப்போ தான் அவங்க நல்லா படிப்பாங்களாம், எக்ஸாம்லாம் நல்லா மார்க்ஸ் எடுப்பாங்களாம். அதனால் சாமி ரூம் பக்கத்துலேயே இருக்கணும், என் புக்ஸை தொடாதீங்கன்ட்டா. இந்த டேபிள் எதுக்கு நாங்கள் போட்டிருக்கோம்னா, நாங்கள் எல்லா திங்ஸும் இதில் வச்சுக்கிட்டு படைப்போம். இப்போ வந்து இதேமாரி வச்சுப்போம். இந்த மாதிரி தான் வச்சு படைக்கிறது. விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கீழே இது அப்படியே இங்கே கீழே வந்து இலையெல்லாம் போட்டு இந்த இடத்துல நல்லா அழகாக வைக்கலாம். ஏன்னா அது தனியாக இருக்கணும், சாப்பாடெலாம் தனியாக வைக்கணும். இதையும் சேர்த்து வச்சு குழப்பக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் இப்படி வாசலில் விளக்கேற்றி வைக்கிற ஸ்டாண்டு, அது வந்து காற்று அணையாமல் இருக்கிறதுக்காக அதில் வைப்போம். இதில் இந்த ட்ரெயில் வந்து அப்பப்போ குங்குமம், துணூறு, இதில் வந்து வெள்ளி குங்கும சிம்பலில் வந்து கொஞ்சம் குங்குமம் வச்சுருக்கோம். அது வந்து அதான் அந்த ஈரோடு கோயில் போகணுன்னு சொன்னேன், ஸ்வர்ண ஆக்ரோஷ பைரவர் கோயிலுக்கு பேர் என்னன்னு சொன்னேன்னா, அங்கே வாங்கின அந்த குங்குமம் க்ரீன் கலரில் இருக்கும். அந்த குங்குமம், இந்த குங்குமம் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இந்த பாருங்க, அதனால் இதையும் நாங்கள் பூசிப்போம். அப்போ வச்சுருக்கோம் பாருங்கள். நாங்கள் எப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த மயில் தொகை வாங்காமல் நாங்கள் வரவே மாட்டோம். மயில் தொகை பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், நிறைய இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த காலாண்டரை பற்றி நான் இது எனக்கு இந்த சிவன் ஃபோட்டோஸ் வந்து எங்களுக்கு அழகாக இருந்துச்சு. எல்லாமே இருக்குது இதில் பாருங்கள், கிட்டக்க பாருங்களா. இந்த காலாண்டர் வந்து அந்த தீந்து போயும் நாங்கள் இதை வச்சுருக்கோம். சரி, இதோட நம்ம கட் பண்ணிடலான்னு தான் நினச்சோம். அப்புறம் வேண்டாம், இருக்கட்டும். ஏன்னா நம்ம இங்கே வந்து பூ அப்பப்போ வைக்கணும்னா இதில் நாங்கள் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு அதை நாங்கள் கட் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டோம். இது வந்து வைத்தீஸ்வரன் கோயில். அங்கே குங்குமம் தொண்ணூறு கொடுத்தாங்க, அதோட சேர்த்து கொடுத்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்னோடய மேரேஜ் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் தான் நடந்தது. அங்கே உள்ள ஃபோட்டோ ஒன்று வாங்கணும்னு நினச்சோம், அதுக்கு வாங்கவே முடியல. ஆனால் எங்களுக்கு அதுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன ஃபோட்டோவாக எங்களுக்கு கிடச்சிட்டாங்க. சரின்னா அதை அப்படியே வச்சுட்டோம். நெக்ஸ்ட் டைம் போகும்போது அதுமாரி ஒரு ஃபோட்டோ ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம். ஆனால் இங்கே ஆணிலாம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வீட்டில். நாங்கள் வந்து ரெண்ட்டுக்கு இருக்கோம், அடிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால ஏற்கனவே இருந்த இடத்துல மட்டும்தான் வச்சுருக்கோம். பாக்கியெல்லாம் இந்த செல்ஃபில் தான் வச்சுருக்க முடியும். நாங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். கட்டின பிறகு நான் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து அப்பப்போ நான் உங்களுக்கு போடுறேன். இதுதான் வந்து எங்களோட குலதெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அங்காள பரமேஸ்வரியில் இருக்காங்க. எங்கள் குலதெய்வம் அவங்க தான் குலதெய்வம். இது வந்து சிவன் பாதி சக்தி பாதி அப்படின்ட்டு இங்கே ரெண்டு ஃபோட்டோவும் சேர்ந்த மாதிரி வச்சுங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் வாங்கி, இது வந்து அஷ்டலட்சுமி ஃபோட்டோ. எப்பொழுதுமே பாருங்க, எல்லா லக்ஷ்மி ஃபோட்டோவும் இதில் இருக்குது பாருங்க. இது வந்து இப்போ எந்தெந்த கோயிலுக்கு போகிறோமோ அப்போல்லாம் சின்ன சின்ன சிலை தான், ரொம்ப பெருசெல்லாம் வாங்கலை. ஆனால் வாங்கணும்னு ஆசை தான். அதெல்லாம் வந்து சொந்த வீட்டில் போய் நம்ம எப்படி நம்ம வைக்கணும், நம்ம இஷ்டப்படி அலங்காரம் பண்ணிக்கலாம், அப்போ வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் வாங்கி வச்சுட்ருக்கோம். இதுதான் எங்கள் பூஜை அறை, ஸ்மால் பூஜை அறைன்னு கூட சொல்லலாம். இப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே வீடே அழகுதான். அது நம்ம வீடும் அழகுதான், நம்மளும் அழகுதான். அழகை நம்மளே உருவாக்க வேண்டியதுதான். எப்பயுமே பச்சாமச்சானி எதையுமே வச்சுக்க கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் எதையும் அப்படி வச்சுக்க பிடிக்காது.
எல்லாமே அழகாக வச்சுக்கணும். அழகாக நம்ம கடவுள் இல்லாமல் நாம் எப்பயுமே கிடையாது. இரவு பகல் எல்லாமே அழகு சந்தோஷம் எல்லாமே நம்ம கடவுள் தான் கொடுக்குறாங்க இல்லையா? அதனால நம்ம இதை சுத்தம் செய்து தூசி இல்லாமல் ஒட்டடை இல்லாமல் நம்ம அழகாக குங்குமம் பொட்டு எல்லாம் அழகாக வச்சு சுத்தமாக நம்ம வந்து எப்பெல்லாம் நம்ம பூஜை செய்கிறோமோ அப்பெல்லாம் அந்தந்த பூஜையை கரெக்டாக செஞ்சிடணும் இல்லையா? நீங்கள் செய்வீங்க, இருந்தாலும் நான் என் வீட்டில் செய்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். ஓகே ஸ்டார், பிடிச்சிருக்கா உங்களுக்கு என்னோட எங்கள் வீட்டு குட்டி பூச்சி அறையை? எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? எங்கள் வீட்டு குட்டி பூஜை அறை எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much for watching. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். அதுவரை வெயிட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன போடலாங்கிறத இப்பயே நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.